இக்காணொளியானது கீரிமலை நவோதேஸ்வரத்தின் 2ஆம் நாள் திருவிழா 2026 அன்று பதிவாக்கப்பட்டதாகும். சிவபெருமானின் பழமையான திருத்தலங்களில் ஒன்றான நவுரேஸ்வர தீர்த்தத்தில் நீராடி மகிழ்ந்தால், வழிபட்டால் நோய்கள் தீரும், மன அமைதி கிடைக்கும் என கூறப்படுகின்றது. இதன் பயனாக கூறுவார்கள், குதிரை முகத்தோடு வந்தவர் தனது சொந்த முகத்தை, அழகிய முகத்தை பெற்றதாகவும், அதேபோன்று கீர்முகத்தோடு வந்த கதைகளும் பல உண்டு. கீரிமலையின் முக்கிய சிறப்பு கடலுக்கு அருகில் இருந்தாலும் அந்த நீர் சூடாகவும் சில கரிமச் சத்துக்கள் கொண்டதாகவும் இருக்கின்றது. கீரிமலையும் அதன் சுற்றுப்புறமும் காலங்காலமாக ஆதிக்க சக்திகளாலும் காலனித்துவ மோகம் கொண்டவர்களாலும் இனவாதிகளாலும் அவ்வப்போது சேதமாக்கப்பட்டவை இங்கே குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் விரும்பி பார்க்கப்படுகின்ற இடமாக கீரிமலை முக்கியத்துவமாக இருந்தது. ஆயினும் தொடர்ச்சியான போர்க்காலங்கள் அதனை தடை செய்யப்பட்டதோடு மக்களின் வருகை பெரும்பாலும் குறைந்துவிட்டது. சமூக அக்கறையாளர்களால் அவ்வப்போது மீள் கட்டமைப்பு பெற்றதோடும் சமூக மேம்பாட்டுகளாக அங்கு பல முன்னேற்றங்கள் காண்பதற்காக முதியவர்கள், இயலாவாளிகளுக்காக உதவிகள் பெருகிக் கொண்டு செல்வதும் அங்கே குறிப்பிடத்தக்கதாகும். கீரிமலைக்கு செல்வோர் தமது மூதாதையர்களை வழிபடுவதோடு அது மட்டுமன்றி தமது பெற்றோர்களுக்கான ஆத்ம பூஜைகளை நிகழ்த்தி ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொண்டு வருவதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமன்றி விரத நேர்த்திக்கடன், சுற்றுலா பயணிகள் மனமாறல், விரதம் நேர்த்திக்கடன் தீர்த்தல், நகுலேஸ்வரன் கோவிலில் பூஜை அர்ச்சனை என தீர்த்தத்தில் நீராடுதல் போன்று தொடர்ச்சியாக பல அனர்த்தங்கள் நிகழ்ந்த போதும் அவ்வப்போது இவர்கள் இந்த கீரிமலையை மறக்காமல் இன்று வரை தொடர்ச்சியாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவை இறந்த ஆத்மாக்களுக்கான பூஜை இங்கே நிகழ்கின்ற வேளையிலே இத்திருவுருவ படத்தில் இருப்பவர் யார்? அவர் இறந்து எவ்வளவு? 4 வருஷம். மடத்துக்கு பொறுப்பா அல்லது இந்த கிரியையும் மடத்துக்கு இல்லாது அவர் தான் இங்கே பெரியார். சந்திர சர்மா குருக்குறன்னு சொல்கிறோம். கோப்பாயான் அவர் இப்போ வந்து இப்போ 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள. இது எப்போ இந்த அம்பிகட்டி கிரியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கப்பட்டது? இது கிட்டத்தட்ட நான் அவற்றை வயசுக்கு பார்க்க ஒரு 60 வருஷம். இங்கே ஒரு ஐயா ஒரு ஆள் இருந்தவர், காது கேட்காத ஒரு ஐயா ஒரு ஆள் இருந்தவர் நீண்ட காலமா. அவர் உங்களுக்கு தெரியுமா? விரும்புகிறேன். பொதுவாக தகப்பன் பிள்ளைகள் அவர் 4 பேர் வேலை செய்யணும். இங்கே அவர் மேனிப்பா ஐயா. அதை கோப்பா ஐயாவை அவர் மாமாவும் அவரை பொறாமனும் செய்யலாம். இப்போ கீரிமலையை சேர்ந்த ஐயா கூட செய்கிறேன் இல்லையா? கோயிலோட இருக்கிறேன், சிவங்கோயில். அவன் சொந்தக்காரன் இல்லை, அதோட இருக்கிறேன். இங்கே செல்வராஜான்னு ஒரு ஆள் இருந்தவர் தெரியுமா? பேங்காக்கில் வந்து இருந்தவர், நோர்வேல இருந்தவர். சுனாமி காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக இந்த ஆன்மீக தொண்டினை, அதாவது இறந்த ஆத்மாக்களுக்கு பூஜை செய்கின்ற தொண்டினை மேற்கொண்டு வரும் ஓர் இளைஞனை பற்றி இவர் கூறுகின்றார். இவர் யாதும் தெரிந்தவர் என அவர் கூறுகையில், இறந்த நாள்லேருந்து 31 தான் இங்கே வராங்க. அந்த சித்த விட்டு நடந்த டேட்டில் இருந்து 31 நாள் தான் இங்கே வந்து அந்தியட்டி கிரியை செய்யும். இங்கே அந்தியட்டி கிரியை அத்தனை பொருட்களும் நீங்கள் வச்சிருப்பீங்களா? இல்லை கொண்டு இல்லை, நாங்கள் லிஸ்ட்டு பட்டோலையே கொடுத்துருவோம். அது வந்து எப்படியாவது பதியத்தர அந்த அந்தியட்டி செய்கிறதுக்கு அந்த ஐயா கிட்ட போய் பதிவினேன். பதிச்சு அடுத்த சீல் 1 நம்பர்லாம் கொடுத்துட்டு அது துண்டை வாங்கினா ஒரு முழு சாமான் துண்டு, குறிப்பிட்ட சாமான் துண்டு வாங்கினா அந்த சாமான் அவளத்தை கொண்டு வருவீங்க. ஐயாவை வந்து அவெல்லாம் தேடி பிடிக்கணுமா? அல்லது மாதிரி பையா போகலாம், கோப்பாய்யாட்ட போகலாம். அப்போ சித்த வைக்கிட்டு நான் இந்த இடங்கள்ல இருக்கிறேன். ஐயா மேலே வெளிநாடுகள்லேருந்து வர்றவைக்கு அந்த பிரச்சனை இருக்கு ஐயா, அவையே தெரியாது. இப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றவனுக்கு இங்கே இலங்கைக்கு வந்தோன்னா சொந்தக்காரன் இருக்கிறாங்க. இங்கே வந்து கேட்டால் நீங்கள்லாம் அட்ரஸ் கொடுப்பீங்களா? இங்கே வந்தாங்க. இங்கே வந்தால் உங்களுக்கு கோப்பாயான பதிவோம். இல்லைங்களா மானி பையா தருவேன், மானி பையா நான் பதிவோம். 2 பக்கத்துல தான் ஏறுறாங்க. இதில் வர வெளிநாட்டில் இருந்துருக்கிறேன் ஐயா. ஏன் கீரிமலையில் ஐயர் இல்லை? இருமையில் ஐயர் கோப்பையன் இருமை இருக்கு. இப்பகுதியில் வாழ்ந்த ஆத்மாக்களுக்கு பூஜை செய்யும் பலர் இங்கு பல பிரச்சனைகள், பல சிக்கல்களை கண்டு
இந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு சென்றதும் உண்டு. வெறும் இராணுவத்தின் பிரச்சனை மட்டுமல்ல இவர்கள் இவ்விடத்தை விட்டு நின்றதற்கு என்பதற்கு பெரும் காரணங்களும் இல்லாமல் இல்லை. தொழில் ரீதியான போட்டியால் இவ்விடத்தை விட்டு சென்றவர்களும் உண்டு, காணிகள் பறிபோனதும் உண்டு. கிராமங்கள், நகரங்கள் போன்ற பல இடங்களில் இருக்கின்ற காணிகள், பூமிகள், வீடுகள் யாவற்றையும் சகோதரத்துவத்தால் திருடப்பட்டது போன்று அல்லது இராணுவத்தால் திருடப்பட்டது போன்று இங்கும் இந்த திருட்டு என்பது இல்லாமலும் இல்லை. இருப்பினும் மூதாதையர்களை நினைவு கூர்வதும் சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதும் கடந்த கால நினைவுகளை பகிர்வதற்காகவும் இவ்விடம் என்றுமே மீண்டும் சிறப்புறுகின்றது என்பதும் பாராட்டத்தக்க விடயமாகும். போர்த்துகேயரால் அளிக்கப்பட்ட இவ்விடத்தை மீள கட்டியமைப்பதில், அதாவது 400 ஆண்டுகளுக்கு பின் மீள கட்டியமைப்பதில் சைவப்பெரியார் ஆறுமுகன் அவர்களின் பெயரும் இங்கே என்றும் வரலாற்றாக இங்கே பொறிக்கப்பட்டுள்ளது.